Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நாங்க கீரை தோரனும் கீரை மசியலும் எப்படி பண்ணணும்னு காமிக்க போறோம். கீரை இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபார் ஹெல்த். அது ஹீமோகுளோபின் கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். யாருக்காவது ஹீமோகுளோபின் இஷ்யூ இருக்குன்னா வாரத்துல ஒரு வாட்டியாவது டெஃபினட்டா கீரை சாதம் சாப்பிடணும். கீரையில பல விதமான கீரை இருக்கு. கீரை மசியல் பண்ணலாம், கீரை தோரன் பண்ணலாம், கீரை முளகூட்டான் பண்ணலாம். Any green leaves, green vegetables are very very good for health. இதுக்கு எங்க அம்மா எப்படி பண்ணுவாங்கன்றது காமிப்பாங்க. நான் இன்னைக்கு தண்டு கீரையில பண்ண போறேன். வாங்க கிச்சனுக்கு போலாம். இது தண்டு கீரையை நான் கம்ப்ளீட்டாக வேற எல்லாம் எடுத்து தண்டெல்லாம் எடுத்துட்டு இலையெல்லாம் எடுத்து க்ளீனாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, கீரையை நல்லா வாஷ் பண்ணணும். கீரையில் மண் இருக்கும். இப்போ இந்த கீரையை வேக போடுறது முதல்ல பண்ண வேண்டியது அடுப்பத்து வைக்கணும். அடுப்பத்து வச்சுட்டு இந்த கீரையை இதில் போடணும். நல்லா வாஷ் பண்ணணுங்கிற மறந்துடாது, அடியில் மணல் இருக்கும். இப்போ இதில் போட வேண்டியது சூஷுவல் மஞ்சள் பொடி, செகண்டு உப்பு. இப்போ நான் இதில் தண்ணி விட்டு மூடி வச்சு, தண்ணி நிறைய விட வேண்டாம், மேக்ஸிமம் 1/2 1 கப்பு. ஸோ இது ஒரு கட்டு கீரை. ஒரு கட்டு கீரையில உன்னால கீரை மசியலும் பண்ணி தோரனையும் பண்ண முடியும். கொஞ்சம் தான் வரும் தோரன், கொஞ்சம் மசியல் ரெண்டும் பண்ணுவோம். நான் இதை எப்படி எடுத்து ஒரே கீரையை வேக போட்டு ரெண்டையும் எப்படி பண்றேன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நீ இந்த ஒரு கட்டு கீரையை வேக போட்டு இது மூடி வச்சிருக்கோம். இது வெந்துடும். கீரை தண்ணி திரும்பி விடும். வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். கீரை ஆஃப் பண்ணியாச்சு. கீரையும் சூடு போயாச்சு. சூடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூடோட மிக்சியில் போட முடியாது. ஸோ கீரை ஆறியாச்சு. இப்போ இந்த கீரையை நான் இதில் வடிகட்டுறேன். இப்போ கீரையை நான் வடிகட்டிட்டேன். இப்போ இந்த நம்ம சொன்னோம் 2 கீரை பண்ண போகிறோம் தானே. இப்போ அது ஒரு கீரை கூட நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது கம்ப்ளீட்டாக தண்ணி, இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம், தூர கொட்டிடக்கூடாது. அப்படியா? எந்த காய்கறி தண்ணியும் தூர கொட்டக்கூடாது. சில காய்கறியில் திரும்ப தண்ணி யூஸ் பண்ண முடியாது. அன்றைக்கி சாம்பாரில் கூட வைக்கலாம். சரி, இதில் சத்து இருக்கும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் மண்ணும் இருக்காதா? ஐயோ, மண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு சொட்டு மண் இருக்கா, நான் ஆடி வரைக்கும் காட்டுறேன். இப்போ நான் இதில் இருந்து கொஞ்சம் கீரை துவரனுக்கு எடுத்து வைக்கிறேன். கீரை துவரனுக்கு ட்ரையாக இருக்க வேண்டாமா? ட்ரை ஆகிடும் அது. இதை எடுத்துட்டேன். உங்களுக்கு இது ட்ரையாக இருக்கலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை செகண்ட் டைம் கூட வடிகட்டிக்கலாம். இதை ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ அடுத்தது கீரை மசியல் சொல்லுவோம். அதுக்கு முதல்ல தேங்காய். எவ்வளோ தேங்காய்? இது ஒரு 1/4 மூடி தேங்காய். ஏன்னா கீரை குறைவா இருக்கு. கீரை குறைவா இருக்கு. இப்போ தேங்காய் போட்டாச்சு. இதில் போட வேண்டிய பொருள் ஒரு மிளகாப்பழம், அது வர மிளகா, ஜீரகம். இப்போ இதை நம்ம ஒரு திருப்பிக்கணும். அப்புறம் தான் கீரை போடலாம். ஏன்னா கீரை டெட்னா மசி, தேங்காய் மசி கொஞ்சம் டைம் எடுக்கும். தண்ணி விட்டு அரைக்க வேண்டாமா? தண்ணி விடலாம். இந்த கீரை தண்ணியை தான் விடலாம். தண்ணி சொல்லிட்டு வேற எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டாம். கீரை தேங்காய் கீரை தண்ணியே இருக்கலை அப்படின்னு சொன்னால் வேறு தண்ணி விட்டுக்கலாம். இந்த தேங்காயும் முலாப்பழம் மசிஞ்சாச்சு. இப்போ இதில் போட வேண்டியது வடிகட்டி வச்ச தேங்காய் கீரை. ஸோ தண்டு கீரையில் மட்டும்தான் இந்த கீரை மசியல் பண்ண முடியுமா? ஆமாம், தண்டு கீரையில் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கீரையில் எவ்வளோ கீரை இருக்குன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ கீரை இருக்கு இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், தண்டு கீரை. இப்போ இதே நேரத்தில் விஷயம் அரைக்கீரை வாங்குறோம். அதில் நம்ம முளகூட்டான் பண்ணுறோம். ஒரு வாட்டி வேணால் உங்களுக்கு முளகூட்டான். எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா ஒரு நீங்க, அவள் என்ன சொன்னா, எனக்கு என்னெல்லாம் கீரையில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யூடியூப் போட சொன்னான். அப்படி போட்டதாக்க இந்த கீரை மசியல், இதில் கீரை துவரை, இதுபோல் கீரையில் நம்மள கீரை மிளகூட்டான். வெந்தய கீரையில் தோசை வாக்கலாம், அடை வாக்கலாம், கருவேப்பிலை தொகையல், புதினா தொகையல் சொல்லி எல்லா கீரையும் நம்ம யூஸ் பண்ணலாம்.
இப்போ கீரையும் போட்டு மசிஞ்சாச்சு, தெரியாதா? கிரீன் கலராக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த கீரையை பண்ணணும், பொரிச்சு கொட்டக்கூடாது. கீரையை மட்டும் மேலாக தான் பொரிச்சு கொட்டலாம், தாளிச்சு கொட்டலாம். இதில் தாளிச்சு கொட்டக்கூடாது. இப்போ இந்த கீரை இப்போ இந்த மிக்ஸி பாத்திரத்தில் அந்த வடிகட்டின தண்ணியை விட்டுருங்க. வடிகட்டி தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது தண்ணி வந்து நம்ம கொதிக்கிறதுக்கு தேவைப்படும். இது கொதிக்கட்டும். அடுப்பு கொஞ்சம் ஹையில் போட்டு கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்கும். அடுப்பு ஹையில் போட்டால் ஒரே ஒரு விஷயம், அங்கேயே நிற்கணும். ஃபோன் வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று சிம்மில் போடுங்க, இல்லை ரொம்ப நேரம் ஃபோன் பேசுவோம்னா ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சங்கிறது சிலப்போ என்ன சொல்றா, கீரையோட மெயின் இம்பார்ட்டன்ட் அதோட சத்து. கொதிக்க கொதிக்க நிறைய கொஞ்சம் டைட் ஆகணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த கீரை கொதிச்சாச்சு, தெரியாதா? இதை நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இதில் எடுத்து விடலாம். அப்படிங்கிறது இது பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கா, தொட்டுக்கிறதுக்கா? இது பிசைஞ்சு சாப்பிட. நம்ம அந்த கீரை சாதம் சாப்பிட்ற ஒரு வழக்கம் உண்டு. இல்லை தொட்டுக்க சொன்னால் கீரை கொஞ்சம் கூட கட்டி ஆகணும். சாம்பார் சாதத்துக்கு கீரை மசியல் தொட்டுப்பா இல்லையா? அப்படி தொட்டுக்க இருந்தால் கொஞ்சம் கட்டி ஆகணும். இல்லை நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிட போகிறோம் சொன்னால் இது இன்னும் கொஞ்சம் கட்டியும் ஆகிடும். ஓகே, கட்டி ஆகிடும். இப்போ அடுத்தது நம்ம சொல்லணும் கீரை தோரன் வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஓகே, கீரை தோரன் சட்டி போட்டிருக்கேன். இதுவும் சூடு வரணும், ஈரம் இருக்கக்கூடாது. விட வேண்டியது எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு 2 மிளகாப்பழம் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கும் சேர்த்து தாளிச்சு கொட்ட போகிறேன். இதுக்கு ஒரு மிளகாப்பழம், இந்த கீரை துவரனுக்கு ஒரு மிளகாப்பழம் போட்டா மிளகாப்பழத்தை உடச்சி போடணும். ப்ளஸ் கீரையில் ஏதாவது காரம் இருக்கும், நமக்கு இந்த இதில் காரமே கிடையாது. ஆச்சா, இப்போ இதில் ஒரு மிளகாப்பழம், இப்போ கீரை துவரன் வணக்கம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டாச்சு இல்லையா? இப்போ செப்பரேட்டா எதுலையுமே வேண்டாம், கீரை அள்ளி உப்பு போட்டாச்சு. கீரை இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ செலவை என்ன செய்ய பார்த்தோன்னா சுண்ணாம்பு போட்டு வேக வைப்பா. எங்கள் அம்மா ஒரு காலத்தில் கீரைக்கு சுண்ணாம்பு போட்டு வேக வைப்பா. சுண்ணாம்பு போட்டு வேக வச்சா என்ன செய்யணும், மஞ்சள் பொடி போடக்கூடாது, சுண்ணாம்பு உப்பு தான் போடலாம். சுண்ணாம்பு மஞ்சள் பொடி போட்டாக்கால் அது சிவப்பாயிடும். எல்லாருக்குமே தெரியும். ஆரத்துக்கு கூட என்ன செய்வோம், மஞ்சள் பொடி குங்குமம் போட்டோம்னா அது வந்து சிவப்பாயிடும். அது மாதிரி தான் இது தேங்காய். இது ரொம்ப தேங்காய் ஏற்காது. அது எங்கள் மாப்பிள்ளைக்கு தேங்காய் நிறைய போட்டாலே பிடிக்காது. ஏன் 2 வைக்கிறோன்னா, இவருக்கு எங்கள் அப்பாவுக்கு கீரை மசியல் பிடிக்கிறது இல்லை. அதனால கீரை வைக்கும்போதே 2ஆக நீங்களும் வைக்கலாம். துவரம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் துவரம் வச்சு இதுவும் வைக்கலாம். சரி, இவ்வளோ ரொம்ப ஈஸியான விஷயம் துவரன் வைக்கிறது. இது வந்துட்டு ஈரமே இருக்காது. உங்களுக்கு தோணுனா ஒரு செகண்ட் மூடி வச்சு, ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆகணும். இப்போ கீரை ரெடி ஆயாச்சு. ஈரமே இல்லை, கீரை தோரன். இப்போ கீரை தோரன் நம்ம கண்டெய்னருக்கு மாற்றிடுவோம். இப்போ கீரை துவரன் ரெடி. கீரை துவரன், கீரை மசியல் ஒரே நாளைக்கு வாங்கினீங்கன்னா 2த்தையும் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா சாம்பார், கீரை மசியல்,
கீரை தோரன். இது போக உங்களுக்கு உருளைக்கறியோ வெண்டைக்காய் கறியோ வச்சு சாப்பிடலாம். ஓகே ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.